ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே க்ரீமி அண்ட் சீஸியான ஒயிட் சாஸ் பாஸ்தா. அண்ட் இது எப்படி செய்யறதுங்கிறத வீடியோல பார்க்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தா வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா பாஸ்தாக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்பதான் பாஸ்தா ஒட்டாம நல்லா வெந்து வரும். இப்போ இதுல ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ண போறேன். இந்த அளவு பாஸ்தா வந்து ஒரு 6 பேருக்கு நம்ம சர்வ் பண்ண முடியும். பாஸ்தா ஆட் பண்ணும் போது தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும், இல்லைன்னா பாஸ்தா உங்களுக்கு பாத்திரத்தோட அடியில ஒட்டிக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல நான் இதை விட்டுருக்கேன். ஒரு பாஸ்தாவும் பார்த்தீங்கன்னா அதோட வெரைட்டி பொறுத்து அதோட டைமிங்கும் வேகிறதுக்கு மாறும். ஸோ நீங்கள் எடுக்கிற பாஸ்தாவோட வெரைட்டி என்ன டைமிங் போட்டிருக்காங்களோ அதுபடி வேக வைங்க. பாஸ்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. பாஸ்தா உடைச்சோம் அப்படின்னா வெளியில் நல்லா சாஃப்டாகவும் உள்ள கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பாஸ்தாவில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒயிட் சாஸ் வந்து நம்ம இந்த பாஸ்தாக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும் போது தான் உங்களுக்கு பாஸ்தாவோட அந்த ஃப்ளேவரும் அந்த டெக்ஸ்சரும் வந்து நல்லாயிருக்கும். பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். மைதாவை இப்போ இந்த பட்டரில் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். மைதா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். நான் இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே கெட்டி தட்டிடும். அதே போல் ஸ்டவ்வும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், அந்த பால் நம்ம ஆட் பண்ண அந்த க்ரீம் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டவ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணும் போது தான் இந்த அளவுக்கு க்ரீமியாக நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கெட்டி ஆயிரும் டக்குன்னு. இன்கேஸ் நீங்கள் செய்யும் போது சாஸ் வந்து கெட்டி ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மொத்த பாலையும் அதில் ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சாஸ் வந்து நல்லா க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆகிடும். கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் அந்த சாஸ் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆரிகானோ பவுடரும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தாவில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு 6 பல்லு பூண்டை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ட்ரை கலர் கேப்சிகமாக நல்லா க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒயிட் ஆனியன்ஸையும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை அந்த பட்டரில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கார்லிக் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும், கரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு ஒயிட் ஆனியன்ஸ் போட்டால் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் அதனால் ஒயிட் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட என்ன ஆனியன் இருக்கோ நம்ம அதையே ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா க்யூபாக கட் பண்ணி வச்சிருக்க ட்ரை கலர் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சாட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக வதங்கிடக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் பாஸ்தாவோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அது கூடவே ஹாட் வாட்டரில் ப்ரொக்கோலி நல்லா பிளான்ச் பண்ணி வச்சிருந்தேன், அதையுமே ஆட் பண்ணுறேன். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போதும் சால்ட் போட்டிருக்கோம், சாஸ்லேயும் சால்ட் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன்.
இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் செஞ்சு வச்சிருந்த ஒயிட் சாஸை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பாஸ்தாவோட கோட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பாஸ்தா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் திருப்பியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த க்ரீமினஸ் போயிடும். ஸோ பால் தான் ஆட் பண்ணணும். ஃபைனலாக நம்ம துருவி வச்சிருக்க சீஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவுக்கு செடார் சீஸ் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு மொசரல்லா சீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே அந்த சீஸ் எல்லாம் சூப்பராக உருகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சீஸி க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க மட்டும் சீஸியாக இல்லைங்க, சாப்பிடவுமே அவ்வளோ சீஸியாக இருந்துச்சு. இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் பிறை.